நம்முடைய வேத புஸ்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், அதை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் அதிலே 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் சுமதி சிஸ்டர் வாசிங்க. அதை நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது வாசிங்க சிஸ்டர். அவர் தம்முடைய வலக்கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் என்ன செய்கிறார்? திருவுளம் பற்றுகிறார். இங்கே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். இங்கே இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவான் இப்போது அவர் சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர் தண்டிக்கப்பட்டு அவர் நாடு கடத்தப்பட்டு பத்மம் என்னும் தீவிலே இரவியது பகலியது என்று தெரியாத சூழ்நிலைகளை ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில தான் இப்போது அவர் தரிசனத்தை காண்கிறார். அவர் என்ன செய்கிறார்? தரிசனத்தை காண்கிறார். இங்கே அந்த வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளரமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் பத்மம் என்னும் தீவிலே இருந்தேன். நல்ல கவனிங்க, பத்மம் என்னும் தீவிலே இருந்தேன். அந்த நேரத்தில தான் இந்த வார்த்தையை அவன் காதிலே கேட்கிறான். என்ன வார்த்தையை கேட்கிறான் என்றால், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலோ உயிரோடு இருக்கிறேன் என்கிற வார்த்தையை அவன் கேட்கிறான். நல்ல கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை யோவானிடத்திலே சொல்லுவதற்கு ஒரு பிரதானமான ஒரு காரணம் என்னவென்றால், இப்போது அவர் இரவியது பகலியது என்று தெரியாத சூழ்நிலையிலே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு இடுக்கண்ணிலே அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவரிடத்திலே பேசுகிறார், நான் மரித்த யோவான், ஆனா இப்போது நான் என்ன செய்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு என்ன சொல்லுகிறார்? அவனுக்கு ஒரு திட நம்பிக்கையை இயேசு யோவானுக்கு கொடுக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களா? நான் என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறேன்? ஜீவிக்கிறவர் என்று சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லுகிறார், நான் என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறேன்? ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். அல்லேலூயா, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். தயவு செய்து வாலிப பிள்ளைகள் எல்லாம் வசனத்தை திறந்து பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க, பக்கத்துல இருக்கவங்க பேசாதீங்க. உங்களை நான் தயவாய் கேட்கிறேன், வசனத்தை தான் கவனம் செலுத்தணும். அந்த வசனத்தை இப்ப நான் சொன்ன வசனத்தை வாலிப பிள்ளைகள் எந்திரிச்சு மனப்பாடமா சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா உங்க சிந்தை அங்க இல்ல. வசனத்துக்குள்ளார இருந்தாதான் வசனம் நம்மளை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். நான் என் பார்வையில படக்கூடிய எல்லா காரியத்தையும் கண்டிக்காம விடுவேனானால் என்ன தெரியுமா நடக்கும்? என்ன தெரியுமா நடக்கும்? நீங்க சீர்கெட்ட பிள்ளைகளாகவே வாழ்ந்துருவீங்க. என் கண் பார்வையில, எனக்கு கண் பார்வைக்கு வெளியில இருக்கிறது நான் ரத்த பலிக்கு நீங்களா இருப்பேன். என் கண் பார்வையில இருக்கிற காரியத்தை நான் கண்டிக்கலனா நான் ரத்த பலிக்கு என்ன செய்ய ஆளாகிறவனா இருப்பேன். அல்லேலூயா. அதே போல பேரண்ட்ஸ் தங்க பிள்ளைகள் கத்தரை விட்டு விலகி இருக்கிற அந்த காரியத்தை நீங்க சரியான நேரத்தில் கண்டிக்கலனா பிள்ளைகள் சீர்கெட்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. இந்த வார்த்தை சொல்லுகிறது 40ஆம் அதிகாரத்து இது 32:40 சொல்லுகிறது, நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி. இங்க பாருங்க, அந்த வார்த்தை என்ன சொல்லுது? நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். இப்ப இயேசு கர்த்தர் சொல்றாரு, நான் என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறேன்? ஜீவித்திருக்கிறவர், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறேன் என்று அவர் என்ன செய்யறாரு? சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது.
இன்னொரு இடத்துல நீங்க கவனிச்சு பார்ப்பீர்களானால் இங்கே நேபுகாத் நேச்சார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் சொல்லுகிறான். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் 34வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று நேபுகாத் நேச்சர் சொல்லுகிறான். அல்லேலூயா. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவர் என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறாரா? ஜீவித்திருக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். ஏன்? நல்ல கவனிங்க பாருங்க. இந்த நேபுகாத் நேச்சர் தன்னுடைய பெருமையினாலே மனுஷன் என்கிற நிலைமையை விட்டு அவன் என்ன செய்தானா? மாடாக மிருகமாய் மாறி அவன் புல்லை தின்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்திலே நேபுகாத் நேச்சர் சொல்லுகிறார், நான் கட்டின பாபிலோன் அல்லவா, மகா பெரிய பாபிலோன் அல்லவா. அந்த 4ஆம் அதிகாரத்திலே, தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போது, நல்ல கவனிங்க, 30வது வசனம் சொல்லுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே மகிமை பிரதாபத்துக்கு, என் மகிமை பிரதாபத்திலிருந்து ராஜ்யத்துக்கு அரண்மனையாகிய, என் ராஜ்யத்தினுடைய அரண்மனையாகிய நான் கட்டின. நல்ல கவனிங்க, நான், அவன் சொல்லுகிறான் நான். 30வது வசனத்திலே சொல்லும்போது என்ன சொல்றான்? நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு என்ன செஞ்சிச்சு? நீங்கிச்சு. பெருமையாய் சிந்திக்கிறவன், பெருமையாய் பேசுகிறவர்கள், பெருமையாய் உங்க வாழ்க்கையை நீங்க கடத்தி கொண்டு போகிறவர்கள், நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் அந்த பெருமை என்ன தெரியுமா செய்யாது? உங்களுடைய மேன்மையை சிதைக்கும். உங்க மேன்மையை என்ன செய்யும்? சரிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பிரயாணம் பண்ணுவீங்கன்னா இன்னும் மேலான ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து போவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார். இந்த அறிவை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த வரத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். பிசாசு துரத்துற வரத்தை கொடுத்தார். போதிக்கிற வரத்தை கொடுத்தார். பாடக்கூடிய வரத்தை கொடுத்தார். அவருக்கே மகிமை மகிமை மகிமைன்னு ஓடணும்னா மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு? தூக்கிக்கிட்டே இருப்பாரு, கையை உயர்த்தி. ஆமென், அல்லேலூயா. அவன் சொல்லக்கூடிய போது என்ன செய்தான்? மனுஷனிருந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகத்தோடு கூட என்ன செய்ய? மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளை போல நீ என்ன செய்வா? புல்லை மேய்வாய். ஐயா, உலகத்திலேயே முத மனுஷன் என்ன செஞ்சான்? மாடா மாறினான். உலகத்திலேயே முத மனுஷன் என்னது? மாடா மாறி புல்ல தின்னா அப்படிங்கிற வார்த்தை இந்த வேத புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது? பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு நிகழ்ந்தது அல்ல. மகா பெரிய 120 தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு பெரிய மாமன்னன் எப்படி மாறுகிறான்? அடுத்த ஜனப்பொழுது என்ன செய்கிறான்? புல்லை சாப்பிடுறான். அங்க பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மாடுகளை போல புல்லை மேய்வாய். இங்க பாருங்க 33வது வசனம், அந்த நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சரிடத்திலே நிறைவேறிற்று. அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளை போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுடைய இறகுகளை போலவும். எப்படி ஆயிடுச்சா? கழுகுடைய இறகுகளை போலவும். வேதம் சொல்லுது, அவன் மாடா என்ன செஞ்சிட்டானா? மாறிட்டான். அவன் யாரா மாறிட்டான்? அல்லேலூயா. அப்படின்னா ஒரு மனுஷன் மாடா மாறினான். காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், அவனுக்கு இருந்த பெருமை. அவனை குறித்து பாருங்க, அவன் என்னுடைய ராஜ்யத்திற்கு நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படி என்று சொன்ன போதே அவன் மனுஷருந்து தள்ளப்பட்டு அவன் யாரா மாறினா? மாடா மாறினா. அவன் என்ன செய்தான்? மாடா மாறினதுக்கு பிற்பாடு கர்த்தர் அவனுக்கு அந்த குறித்த நாட்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு. அந்த நாட்கள் முடிஞ்சதுக்கு பிற்பாடுதான் இந்த 34வது வசனத்தில் சொல்றாரு. அவர் என்ன சொல்லுகிறார்னா, என்றென்றைக்கும் அவர் எப்படி இருக்கிறார்? ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு யூதன் சொல்லல, இது ஒரு யூதன் சொல்லல. யார் சொல்லுகிறார்? பாபிலோனை ஆளக்கூடியதான மாமன்னன் சொல்லுகிறார். அவர் என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறாரா? ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் யார் சொல்லுகிறார்? இங்கே ஏசப்பா சொல்லுகிறார். யார்கிட்ட? இந்த யோவான் சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா,
அவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் நமக்கெல்லாம் எனது ஒரு திட நம்பிக்கை. என் பக்கத்திலே அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அது எனக்கு எனது ஒரு பெரிய நம்பிக்கை. இங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம், இங்கே அதுல 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். கவனிங்க, பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தது. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள். நல்ல கவனிங்க, சதா காலமும் உயிரோடு இருக்கிறவருக்கு. ஐயா, மோசே கிட்ட நான் ஜீவிக்கிறவரா இருக்கிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்தினவர். நல்ல கவனிங்க, தானியேல் அவர் ஜீவிக்கிறவரா இருக்கிறார், என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார் என்று கண்ட அந்த நேபுகாத்நேச்சார் இப்போது யோவானிடத்திலே தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்கிறார். பரலோகத்திலே 24 மூப்பர்களும் அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளும் போதும் அவரை குறித்து சொல்லுகிறாங்க. என்ன சொல்லுகிறாருங்க? உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த 4 ஜீவன்களும் என்னது? மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தின போது 24 மூப்பர்களும். இப்ப நல்ல கவனிங்க, 24 மூப்பர்களும் என்ன சொல்றாங்க? சாஷ்டாங்கமாய் விழுந்து உயிரோடு இருக்கிறவர் என்ன செய்தாங்க? தொழுது கொண்டு. அல்லேலூயா. இங்க ஒருத்தன் இருக்கிறான், யெகோவா விட்னஸ்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு இதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் அவனுக்கு என்ன தெரியாது? கண்ணுக்கு தெரியாது. ஒருவேளை இங்க இருக்கிற ஆட்களுக்கு ஒருவேளை தடுமாற்றம் இருக்கலாம். யாரு மெய்யான தெய்வம் என்று தடுமாற்றம் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியும், 24 மூப்பர்களோ சாஷ்டாங்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மோசே ஜீவிக்கிறவர் என்று கண்டான். இங்கே தானியேல் இந்த நேபுகாத்நேச்சர் பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்று அவன் சொல்லுகிறான். இங்கே யோவானிடத்திலே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று திருவிழம் பற்றினார். இங்கே 24 மூப்பர்களுக்கு மத்தியிலே அவர் ஜீவிக்கிறவராய் உயிரோடு இருக்கிறவராய் தன்னை காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக வருவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் இங்கே 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிப்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். யாருக்கு முதல்ல தரிசனமாகிறார்? மகதலேனா மரியாளுக்கு முதல்ல என்ன தரிசனமாகிறார்? அவளுக்கு அவர் உயிர் இந்த பூமியில ஜீவித்த போது அவளுக்குள்ள 7 பிசாசு பிடிச்சிருந்துச்சு. அந்த 7 பிசாசையும் துரத்தி விட்டார். அவளுக்கு தான் முத என்ன செய்யறாரு? தரிசனமாகிறார். இப்ப வாசிங்க 10வது வசனத்தை வாசிங்க. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். நல்ல கவனிங்க, அவள் அதிகாலையில இருட்டோட கல்லறைக்கு போகிறார். அங்கே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவள் தரிசிக்கிறார். இப்போது அந்த சீசர்கள் எல்லாரும், இப்ப அவரோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் அவர் மரித்து போய்விட்டார் என்று 3 நாளைக்கு பிற்பாடும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, சில நேரத்துல அத்தை எப்ப காளியாமோ என்னது திண்ணை எப்ப என்னது அந்த பழமொழி எப்படி? அத்தை எப்ப சாவா திண்ணை எப்ப காளியாவுங்கிற கதை நிறைய பேருக்கு என்னது? நிறைய பேருக்கு இருக்குல்ல. அத்தை எப்ப சாவா திண்ணை எப்ப காளியாமா. அப்ப சில ஆட்களுக்கெல்லாம் மரிச்சா அன்னைக்கே என்னது? நான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு தம்பிக்காக ஜெபிக்க போனேன். அவங்க தகப்பன் சொல்றாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. 2 பேரு பைக்ல போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் ஸ்பாட் அவுட் தலையை நசுங்கி செத்து போயிட்டாரு. அந்த சாவுக்கு வந்த இடத்துல இந்த அவருடைய பையனும் பின்னாடி உட்கார்ந்து போன அந்த பையனுடைய தகப்பனாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு என்கிட்ட, பாஸ்டர் இவன் வண்டி ஓட்டிட்டு போனாலும் அந்த பையன் செத்து போன பையனுடைய குடும்பத்துல எல்லாரும் அந்த அடக்காராதனைக்கு வந்திருந்தாங்க.
அதுல நிறைய உறவினர்கள் வந்திருந்தாங்க. அதுல ஒரே ஒருத்தர் மாத்திரம் தான் அந்த பையனுக்காக அழுதாங்க, வேற யாருமே என்ன செய்யல, அழுகல அப்படி சொன்னாங்க. அப்படின்னா அவன் ஜீவியம் எப்படி இருந்திருக்குது, ரொம்ப மோசமா இருந்திருக்குது. நான் சொல்லுகிறேன், இயேசுவோடு கூட இருந்தவர்கள் 3 நாள் சென்றற்கு பிற்பாடும் அவர்கள் எப்படி இருக்காங்க, கண்ணீரோடு தான் இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அவர்களோடு ஜீவித்த போது எல்லாரையும் எப்படி தெரியுமா செய்தாரு, அன்பாய் அரவணைத்து அவர் வழிநடத்தினவராகவே இருந்தார். கையை தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா. நம்மலாம் இன்னைக்கு யாரையாவது இப்படி பழகுறோமா? நம்மளை பார்த்தா என்னது, நம்ம சிடு கிட்டையே வர முடியல, கிட்டையே என்ன செய்ய முடியல, வர முடியல, கிட்டையே வந்து பேச முடியல. அப்படி நமக்கு என்னது, பெரிய போராட்டமா இருக்குது நமக்கு. அல்லேலூயா. 3 நாளைக்கு பிற்பாடும் வேதம் சொல்லுது, அவர்கள் என்ன செய்தாங்களாம், அழுது கொண்டிருந்தார்கள். அந்த செய்தியை பாருங்க, உயிர்த்தெழுந்த செய்தியை எங்க கொண்டு வரா, முதல்ல அழுது கொண்டிருக்கிறதான சீசர்கள் மத்தியிலே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த உலகம் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம். ஈஸ்டர்னா என்ன செய்யணும், புது ஷர்ட் போட்டுக்கணும், நைட்ல என்ன செய்யணும், வெடி வெடிக்கணும், இன்னைக்கு என்னது, நல்ல பிரியாணியை சாப்பிடணும். இந்த கொண்டாட்டத்தை, இந்த செலிப்ரேஷன் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உயிர்த்தெழுதலை நம்ம என்ன செய்யணும், கொண்டாடணும். நல்லதுதான். ஒரு கிறிஸ்துவனுக்கு அப்படிப்பட்ட கொண்டாட்டத்தோடு கூட அவனுடைய சந்தோஷம் நிறைவு பெறுகிறதா? இல்லைங்க. அந்த சந்தோஷம் அதோடு கூட அவனோடு என்ன செய்யல, நிறைவு பெறல. அவன் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை யாருக்கெல்லாம் அறிவித்துக்கிட்டு கொண்டானோ, அவன் யாருக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறானோ, அப்போதுதான் அவனுடைய இருதயத்திலே ஒரு எல்லையில்லாத சந்தோஷம் அவனை என்ன செய்து கவ்வி பிடிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு கலக்கமா தான் போனா. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை உயிரோடு பார்த்தாலோ அன்னைக்கு இவன் என்ன செய்யறா, அந்த நற்செய்தியை முதல்ல எங்க போய் சொல்லுகிறா, சீசர்களுக்கு சொல்லுகிறா, அவரோடு கூட இருந்தவர்களுக்கு சொல்லுகிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் என்னோட கூட சேர்ந்து பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய இந்த சீசர்களை எத்தனை நாள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு திடப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா 40 நாள். எத்தனை நாள்? அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்திலே நம்ம படிக்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, 40 நாள் 40 டேஸ் வந்து என்ன செய்யறாரு, தரிசனமாகி 40 நாள் என்ன செய்யறாரு, பேசி அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவு அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர் தங்களுக்கு என்ன செய்யறாரு, அநேக தெளிவான திஷ்டாந்தங்கள். நல்ல கவனிங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மோசேக்கு, நேபுகாத் நேச்சார், அடுத்தது யோவான், இப்படி நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். 24 மூப்பர்களுக்கு முன்பாக சிங்காசனத்திலே இங்கே அவரோடு கூட இருந்த சீசர்களுக்கு 40 நாள் அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவரா என்ன செய்யறாரு, காண்பிக்கிறார். உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்கிறார். இப்ப பாருங்க, அந்த சீசர்கள் ஒரு சமயத்திலே அவங்க கதவை பூட்டி கொண்டு யூதர்களுக்கு பயந்து என்ன செய்யறாங்க, ரகசியமா ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அதிலே 19வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு என்ன செய்தாரு, சமாதானம். இப்ப அவர்களுக்கு மத்தியில இயேசு என்ன செய்யறாரு, தன் காயப்பட்ட காயங்களை என்ன செய்யறாரு, காண்பிக்கிறார். அந்த இடத்துல ஒருவர் மாத்திரம் இல்லை. அவர் யாருன்னா தோமா. ஒருவர் மாத்திரம் என்ன செய்யல, அங்க இல்ல. அவருடைய பேர் என்ன செய்யப்பட்டிருக்குது, தோமான்னு சொல்லப்பட்டிருக்குது. 25வது வசனத்திலே அங்க சொல்லப்பட்டிருக்குது, மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடு சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒளிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. ஒரு வாரம் கழிச்சு தோமாவுக்கு மறுபடியுமாக அவர் தன்னை என்ன செய்யறாரு, உயிரோடு இருக்கிறவரா என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். கையை வைத்து சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. தூக்கம் வருதா? அப்படியே இழுக்குது இல்ல, அப்படியே இன்னும் கொஞ்சம் வெயில் அப்படியே போட்டா அப்ப வேர்த்துக்கிட்டே இருக்கும், நம்ம தூக்கம் வராது. நாங்களாம் மணிக்கணக்கில் உட்காந்து இங்க ஜெபம் பண்ணி
இந்த ஞாயிற்றுக்கிழமையே ஒரு மேலையர்களையே போட்டு தொலைங்க அப்படி சொல்லி நாங்களாம் என்ன செய்யறோம், கேட்கிறோம். இங்க பாருங்க, 8 நாளைக்கு பிற்பாடு தோமாவுக்கு என்ன செய்யறாரு, தரிசனமாகிறாரு. இப்ப தரிசனம் ஆகும்போது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 26வது வசனத்திலே, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, மறுநாள் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமாமா அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நல்ல கவனிங்க, இப்ப எல்லாருக்கும் சொல்லிட்டாரு, ஏற்கனவே காமிச்சாரு. இப்ப ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தன்னை உயிரோடு இருக்கிறவரை என்ன செய்யல, காண்பிக்கல. இப்ப பர்டிகுலரா அங்க இருந்த சீசர்கள்ல யார்கிட்ட பேசுறாருன்னா தோமாட்ட தான் பேசுறாரு. தோமாட்ட தான் என்ன செய்யறாரு, பேசுறாரு. இப்ப தோமாவிட்ட பார்த்து சொல்றாரு, தோமாவே உன் விரலை என்ன செய்ய, நீட்டி என் கைகளை பார், என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, என் விலாவிலே போடு. அவிசுவாசியா இராமல், இங்க பாருங்க, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, நல்ல கவனிங்க, இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டாரு. இப்ப தோமாவுக்குள்ளார ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. தோமாவுக்குள்ளார என்ன வந்துருச்சு, ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கையில் அவர் சொல்றாரு, தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். இந்த வேத புஸ்தகத்திலே மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து இந்த 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 யோவான் அந்த சுவிசேஷத்துல வரையிலும் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை செய்த ஒரு இடம் எங்கன்றா இந்த தோமா தான் இயேசுவை தேவன் என்று என்ன செய்கிறார், அறிக்கை செய்கிறார். அல்லேலூயா. விளங்குதா நான் சொல்றது? இயேசுவை தேவன் என்று முதல்ல அறிக்கை செய்த ஆளு யாருன்னா இந்த தோமா தான். நல்ல கவனிங்க, அந்த தோமா இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர் சரியான முறையில தரிசித்து அவர் இங்க இருந்து இங்க எருசலேமிலிருந்து எங்க ஓடி வராரு, இங்க இருக்கிற கேரளா, இங்க இருக்கிற தமிழ்நாடு, இங்க இருக்கிற பஞ்சாப், இந்த பகுதியெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்கிறாரு, பறைசாற்றினார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்தார்கள், பறைசாற்றினார்கள். நல்ல கவனிங்க, இந்த 12 சீசர்களும் தங்களுடைய மரணத்தை குறித்து என்ன செய்யல, பயப்படவே இல்லை. அவங்களுக்கு இருந்ததான ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அதே போல இந்த இயேசு கிறிஸ்துக்காக நான் மரித்தாலோ நான் அவரோடு கூட இருப்பேன் என்கிற நம்பிக்கையினாலே, நல்ல கவனிங்க, கல்லெறிந்து தோமாவை கொல்லும் போது கூட அந்த மரணத்துக்கு அவர் என்ன செய்யல, கொஞ்சம் கூட பயப்படல. அதை தைரியமாய் அதை ஏற்றுக்கொண்டார். இயேசு சொன்னார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஆண்டவர் சொன்னது போல இந்த மரணத்தை என்ன செய்தாரு, இயேசு ஜெயித்தது போல இந்த சீசர்கள் 12 பேரும் இரத்த சாட்சியா தான் மரிச்சாங்க. இரத்த சாட்சியா தான் மரிச்சாங்க. அவங்களுக்குள்ளாக மரணம் என்கின்ற பயமே அவங்களுக்கு என்ன இல்லை, இல்லவே இல்லை. நான் சொல்லுகிறேன், சரீர பிரகாரமான மரணம் நமக்கு ஏற்படலாம், ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவர்களா இந்த 12 சீசர்களை கண்டாங்களே, அதனால தான் மரணத்தை குறித்து அவர்களுக்கு எல்லளவும் என்ன இல்லை, பயமே இல்லை. கையை வைத்து அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க இரத்த சாட்சிக்கு தங்களை அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை அந்த பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளாய் கண்டாங்களே, அந்த 8 நாளைக்கு பிற்பாடு தோமா கண்டாரு. அவர் இந்த காட்சியை கண்டதினாலதான் மரணத்துக்கு அவங்க என்ன செய்யல, பயப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்கினியில் நான் நடந்திடுவேன், சிங்கக்கெபியிலே போட்டாலோ சேதமில்லாமல் காத்திடுவார், ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்கினியில் நான் நடந்திடுவேன், சிங்கக்கெபியிலே போட்டாலோ என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, உயிரோடுண்டு. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்ப அந்த வெளிப்பாடு இருந்தாலே, நான் சொல்றேன், மரணத்தை குறித்து நமக்கு என்ன இருக்காது, பயம் இருக்காது. எத்தனை பேர் கையை ஊத்தி சொல்லுவீங்க நீங்க?
மரணத்தை குறித்து எனக்கு என்ன இல்ல. கிறிஸ்துவனுக்கு ஏங்க மரணத்தை குறித்து பயம் இல்ல? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தாரே, மரித்தும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி தன்னை 40 நாள் வரைக்கும் இந்த பூமியிலே அவரோடு கூட இருந்தவர்களுக்கு என்ன செய்தார்? தன்னை காண்பித்தாரே. அதனாலதான் உங்களுக்கு என்னது? அந்த நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்மளெல்லாம் மரணம் நம்ம சம்பவிக்கும் போது நமக்கெல்லாம் எரும மாடு வராது. நான் மறுபடியும் சொல்றேன், நமக்கெல்லாம் என்ன வராது? மரிக்க போகிற நேரத்துல எரும மாட்டு மேல எமன் என்ன செய்ய மாட்டான்? நமக்கெல்லாம் வர மாட்டான். நமக்கெல்லாம் அக்கினிமயமான ரதங்கள் வந்து நம்மளெல்லாம் என்ன செய்யும்? கூட்டிட்டு போகும். எத்தனை பேர் கையை வைத்து வயசான டிக்கெட்லாம் கையை வைத்து சொல்லுங்க. என்ன வயசான டிக்கெட்லாம் கையை வைத்து சொல்லுங்க? என்னது? கவலைப்படாதீங்க. வயசான டிக்கெட்லாம் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. உங்களெல்லாம் கூட்டு போறதுக்கு என்ன வரும்? அக்கினிமயமான ரதங்கள் வரும். நம்மளை கூட்டு போறதுக்கு என்ன வரும்? அக்கினிமயமான ரதங்கள் வரும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல இங்கே நம்ம கவனிக்கும் போது 8 நாளைக்கு பிற்பாடு இயேசு என்ன செய்யறாரு? உயிரோடு இருக்கிறவரா என்ன செய்தார்? காண்பித்தாரு. அப்ப சொல்றாரு, இந்த தோமா சொல்லுகிறாரு 28வது வசனத்திலே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி என்னைக்கு விழுந்தாரோ அன்னையிலே இருந்து அவர் என்ன செஞ்சாரு? ஓட்டத்தை தொடங்கிட்டாரு. அல்லேலூயா. அமெரிக்காவுக்கெல்லாம் சுவிசேஷம் போகல. நான் சொல்றேன், யுகேவுக்கெல்லாம் சுவிசேஷம் போகல, யூரோப்புக்கெல்லாம் சுவிசேஷம் போகல. சுவிசேஷம் எங்க வந்துச்சு? நம்முடைய இந்தியாவுக்கு வந்துச்சு. எங்க வந்துச்சு? சென்னைக்கு வந்துச்சு. நான் சொல்லக்கூடிய காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப நீங்களும் நானும் ஒரு விசேஷமானவர்கள். நமக்கு நேரடியாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த சீசன் நமக்கு என்ன செய்தார்? இந்த இந்தியாவுக்கு என்ன சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு சத்திய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். பாருங்க, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 2ஆம் அதிகாரத்துல இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் அதுல 22வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். என்ன செய்தாரா? அவைகளினாலே உங்களுக்கு என்ன செய்தாரா? அவரை வெளிப்படுத்தினார். இப்ப வெளிப்படுத்தினார் என்று சொன்ன பிற்பாடு தாவீது நல்ல கவனிங்க, பேதுரு ஒரு ஆளை என்ன செய்யறாரு? அவர் கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாரு? பேதுருவை கூப்பிடுறாரு. இப்ப 25வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்து என்ன செய்து நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது. என் இருதயம் என்ன செய்தது? மகிழ்ந்தது. என் நாவு களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடு என்ன செஞ்சிருக்குது? தங்கி இருக்கும். 16ஆம் சங்கீதத்திலே தாவீதுக்கு அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். அந்த தீர்க்கதரிசனம் உரைக்கிறது அவனுக்கே தெரியல. என்ன தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான் என்று தெரியல. 16வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 16ஆம் சங்கீதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அங்கே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திர தேவரீர் காப்பாற்றுகிறீர். என் சுதந்திரத்தை தேவரீர் என்ன செய்கிறீர்? காப்பாற்றுகிறீர். அடுத்த வார்த்தையை பாருங்க. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சோதரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நான் என் அவர் என் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது. என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். இந்த வார்த்தையை கவனிங்க. என் மாமிசம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. என் மாமிசம் நம்பிக்கையோட நல்லா கவனிச்சு பாருங்க.
யாராவது செத்துட்டா இப்படி நாம என்ன செய்யறோம்? நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டா மண்ணுக்கே திரும்புவாய், நீ மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் உன்னை என்ன செய்யறோம்? போட்டு புதைக்கிறோம். அப்படி சொல்லி என்ன செய்யறோம்? முடிக்கிறோம். இப்ப மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை பாருங்க. மாமிசமும் என்ன செய்யுமா? நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும்னா, இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, அந்த சரீரத்தை ஒரு கொகைக்குள்ள வச்சு என்ன செய்யறாங்க? ஒரு கல்லை வச்சு மூடுனாங்க. அப்ப 3 நாளும் இந்த மாமிசம் என்ன செய்யுது? நம்பிக்கையோடு தங்கி இருந்துச்சு. இந்த சரீரம் என்ன செய்ய போகுது? இப்ப உயிரோடு எழுந்திருக்க போகுதுன்னு அந்த மாமிசமும் அங்க என்ன செய்யுது? விளங்குதா? நான் சொல்றது விளங்குதா? இது தாவீதுக்கு சொல்லப்படல, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுது. என் மாமிசமும் நம்பிக்கையோடு என்ன செஞ்சிருச்சு? தங்கி இருக்கும் சொன்னா. அப்ப 3 நாளும் அந்த மாமிசம் நம்பிக்கையோடு தங்கி இருந்துச்சு. இது என்ன செய்ய போகுது? மறுரூபமாக போகுது. அல்லேலூயா. விளங்குதா நான் சொல்றது? விளங்குதா நான் சொல்றது? அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இங்க 9வது வசனத்தை படிங்க. ஆகையால் என் இருதயம் பூரித்தது. என் இருதயம் என்னது? பூரித்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த நம்பிக்கையை என்ன செய்தாரு? நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து கடந்து போய் இருக்கிறார் அவர். என் இருதயம் என்ன செய்து? வாசிங்களேன் சிஸ்டர். ஆகையால் என் இருதயம் பூரித்தது. என் இருதயம் பூரித்தது. என் மகிமை களி கூர்ந்தது. என் மகிமை என்ன செய்தது? களி கூர்ந்தது. அப்ப நல்ல கவனிங்க. இருதயம் பூரித்து இருக்குது. மரித்த பிற்பாடு அந்த சரீரம் என்ன செய்ய போகுது? உயிரோடு எழுந்திருக்க போகிற அந்த நம்பிக்கை என்ன செய்திருக்குது? உள்ளர இருக்குது. அதைத்தான் தாவீது சொல்றாரு. தான் சொன்ன தீர்க்க தரிசனம் என்னன்னு தெரியாம அவர் சொல்றாரு. அவரு இதத்தான் யாரு கோடிட்டு காட்டுறான்? பேதுரு கோடிட்டு காட்டுறாரு. அவருடைய மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும் சொன்னாரு. அந்த நம்பிக்கையில தான் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் என்ன செய்தாரு? உயிரோடு எழுந்திருந்தார் என்று யூதர்களுக்கும் அங்க இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் அவர் என்ன செய்கிறார்? பறை சாற்றுகிறார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அந்த நம்பிக்கையை அவன் என்ன செய்தான்? யூத ஜனங்களுக்கு, மற்ற ஜனங்களுக்கெல்லாம் அவன் கொண்டு போனான். வேதம் சொல்லுகிறது, அவன் பிரசங்கித்த போது 3000 பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மரித்தார் உண்மை. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நான் சொல்லுகிறேன், அவர் மரித்தது எவ்வளவு உண்மையோ. நல்ல கவனிங்க. குர்ஆன்ல இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்து மரிக்கலையா, அல்லாஹ் அவரை உயிரோடு எடுத்துக்கிட்டாராம். அல்லாஹ் அவர் கல்லறை இந்நாள் வரைக்கும் என்ன செய்யுது? இருக்குது. அவரை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தாவீது கல்லறை இந்நாள் வரைக்கும் இருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. அவரை குறித்து தீர்க்கதரிசனம் முறைத்த தாவீது கல்லறை இன்ன வரைக்கும் இருக்குது. அவருடைய கல்லறை இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது? இருக்குது. இப்ப இவன் ஒரு புதுசா என்ன செய்யறான்? அவர் அப்படியே அல்லாஹ் தூக்கிட்டாரு. அல்லாஹ்லாம் தூக்கல, மரிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதுதான் என்னது? மறைக்கப்பட்ட காரியம். இந்த உலகத்துக்கு இயேசு உயிரோடு எழுந்திருக்கலன்னு சொல்லி இதுக்கு கூலி கொடுத்தலாம் என்னது? இதை மறைக்க பார்த்தாங்க. எந்த அளவுக்கு மறைச்சாங்களோ அந்த அளவுக்கு அவர் என்ன செய்தாரு? மகிமையாய் அவர் வெளிப்பட்டார். அவர் மகிமையா என்ன செய்தார்? வெளிப்பட்டார். அவர் எவ்வளவு வேண்டுமான கூலி கொடுத்து மறைக்க பார்த்தாலும் அவர் உயிரோடு எழுந்திருந்தது என்னது? உண்மை. அதைத்தான் என்ன செய்யறாரு? எந்திரிச்சு நின்று பேதுரு பிரசங்கிக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இயேசு கிறிஸ்து மரித்தார் உண்மை, உயிரோடு இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், நம்ம எல்லாரோடு கூட இருக்கிறார் அவர். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா, அல்லேலூயா மை துதிக்கிறோம். உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. வெள்ளம் போல சாத்தானோ
நம்மெதிரே வந்தாலோ ஆவியானவர் கொடி பிடித்து யுத்தங்களை செய்திடுவார். வெள்ளம் போல சாத்தானோ நம்மெதிரே வந்தாலோ யுத்தங்களை செய்திடுவார். என் மீட்பர் உயிரோடுண்டு, மீட்பர் உயிரோடுண்டு, உயிரோடுண்டு, உயிரோடுண்டு. அம்மே உயிரோடுண்டு. கொஞ்சம் கவனிங்க. அப்படி மாமிசமும் நம்பிக்கையோடு என்ன செஞ்சிருச்சான்? தங்கி இருக்குமா? எங்க? கல்லறையில தங்கி இருந்துச்சு. 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையும் இயேசுவை போல ஒரு நாள் உயிரோடு எழுந்திருக்க போகுது. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்தனுடைய சாயல்ல நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட வேண்டும்? இணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம். மரித்தார் இயேசு, உயிரோடு என் பக்கத்தில் இருக்கிறாரு, நம்மளோடு கூட இருக்கிறாரு. அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று திருவிழம் பற்றின கத்தர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூடவே தான் இருக்கிறார். அவர், நீங்க பயப்படாதீங்க. நீங்க எல்லாரும் என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. கூடவே தான் இருக்கிறார். கண்ணை மூடி சொல்லுங்க, நான் பயப்படல ஆண்டவரே, எங்க கூட தான் இருக்கிறீங்கப்பா, எங்க கூட தான் இருக்கிறீங்கப்பா, எங்க கூட இருக்கிறீங்கப்பா. அல்லேலூயா. என் சகோதரனே, நீ பயப்படாத சகோதரனே, என் சகோதரி நீ பயப்படாத. பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறவங்களை பார்த்து, ஓ பயப்படாதீங்கன்னு சொன்ன கத்தர், பயப்படாதீங்க உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே மகளே, ஓ உங்களுக்கு சமாதானம் என்று கத்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து சோத்திரம் ஆண்டவரே, வாய்களை திறந்து எல்லாரும் சோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே வாய்களை திறந்து சோத்திரம் ஆண்டவரே, வாய்களை திறந்து சோத்திரம் ஆண்டவரே, வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ரகலபா சந்தரபா ஓ ரகதரியா தரபலபா. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுவோமா? ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுவோமா? ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுவதற்கு இன்றைக்கு 120 பேர் மேல ஆண்டவரே ஒரு ஆண்டவரே அக்கினிமயமான அபிஷேகம் இறங்கினது போல ஆண்டவரே, நாங்க கூட ஆண்டவரே உங்க இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவதற்கு எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் இடைகட்டுவீராக, எங்களுக்கு உம்முடைய பலத்தினால் இடைகட்டுவீராக, எங்களுக்கு உம்முடைய பலத்தினால் இடைகட்டுவீராக. இயேசுவே, உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டுவீராக. ரகதரியா தரபலபா. அல்லேலூயா, அல்லேலூயா. 120 பேர் கூடி இருந்தாங்களாம். 120 பேர்ல ஒருத்தரை கூட விடல. பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பினது போல கர்த்தர் இந்த கால வேளையிலே நாம் எல்லாரையும் கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். அவர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிற ஒருத்தரையும் அவர் விடுவது கிடையாது. எல்லாரையும் அவர் நிரப்புகிறார். ஏன் தெரியுமா? இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பலமாய் ரூபிக்கத்தக்கதாக பெற்றுக்கொள்ளு வாலிப தம்பியே, பெற்றுக்கொள்ளு வாலிப தங்கச்சி, பெற்றுக்கொள்ளு ஆவியானவரே, பெற்றுக்கொள்ளு ஆவியானவரே, பெற்றுக்கொள்ளு. ரகதரியா தரபலபா, ரகதரியா தரபலபா, ஷகதரியா தரபலபா, ரகதரியா தரபலபா, ரபலபா, ரபலபா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஒருத்தரை கூட விடல தெரியுமா? 120 பேர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த செய்தியை கேட்ட யாராவது ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பீர்களானா, இன்றைக்கு ஞானஸ்நானம் தரப்படும். நீங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே வார்த்தை சொல்லுங்க, என் கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தினீங்களப்பா, பேதுருவுக்கு உங்களை வெளிப்படுத்தினீங்களப்பா. ஆண்டவரே, உம்மோடு கூட இருந்தவர்களுக்கு 40 நாள் அளவும் ஆண்டவரே அவங்களுக்கு நீங்க உங்களை வெளிப்படுத்தினீங்களப்பா. அவங்க ஆண்டவரே ஒரு திட சாட்சியாய் ஆண்டவரே கர்த்தாவே கடந்த நாட்களிலே அவர்கள் இந்த பூமி எங்க சுற்றி திரிந்து அந்த ஆண்டவரே கர்த்தாவை சாட்சியா அறிவித்தார்களேப்பா. அதே போல நாங்களும் அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவ கரத்தில் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு மூல பிதாவே, ஆமென். நாம் திருவிருந்துக்கு நேராய் ஆயத்தமாவோம். ஆமென்.